Hi, hello friends, welcome back to our channel. Joyful Homemaking channel இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத வேஸ்ட்டை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம்ன்ற சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாமும் பார்த்துடலாம். குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன். இன்னைக்கு பார்க்க போகிற இந்த டிப்ஸை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இதுதான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். வாங்க பார்த்துடலாம். இதெல்லாம் வேஸ்டான கிளிப்ஸ் தாங்க. இதனோட கலர்லாம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாத இந்த சைட் கிளிப்லேயும் கலர்லாம் போயிடுச்சு. அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டார்க் கலர் நெய் பாலிஷாக எடுத்து நீங்கள் வந்து நெய் பாலிஷை ஒரு கோட் 2 கோட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் பேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த கிளிப் வந்து ஒரிஜினலாக கலர் போகாத மாதிரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லையா ஒயிட் கலர் இல்லை லைட் கலர் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கலர் மேலே அடிச்சிங்கன்னா நல்லா ஷைனிங்காக நல்லா பளபளன்னு தெரியும். அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாகவே போயிடுச்சு பாருங்கள் அந்த பிளாக் கலர். நீங்கள் ஒரு டார்க் கலர் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாவே இருக்கும். இந்த கலர் பார்த்திங்கன்னா மைல்டாக தெரியுது. அவ்வளோதாங்க வித்தியாசம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். ரோஸ் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி, வெள்ளை சாமந்தி, அப்புறம் செம்பருத்தி எல்லாம் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச வெத்தலை இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துளசி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து வெறும் பூக்கள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதியாக போட்டாலும் பரவாயில்ல, இல்லை பெரிய மிக்ஸியாக எடுத்துக்கோங்க. எல்லா பூ வகைகளும் போட்டுக்கலாங்க. அந்த வாடாமல்லி பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பலை, இதெல்லாம் துளசி, இது எல்லாம் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. பிரிஞ்சி இலை வந்து ஒரு 7-8 ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதியாக போடுறதுனால அடுத்ததில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இது கூட அடுத்ததாக போட போகிறது வந்து பார்த்திங்கன்னா லவங்கம் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்ட்டு ஒரு 20 லவங்கம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இந்த பூக்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பூரம் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேங்க. அடுத்ததில் போடுறதுக்காக நீங்கள் இன்னும் இதே அளவு விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 30 கற்பூரம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சமாக சாம்பிராணி போட்டுக்கிறேன். இது எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ தூளாக ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தால் அதை கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நான் தண்ணி தாங்க இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் இல்லாததுனால நல்ல மணமாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? வீட்டிலே சாம்பிராணி வத்தி தாங்க செய்யலான்ட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டான பூவை வச்சு இந்த மாதிரி கூட நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாத வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி கூட உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீட்டு யூஸ்க்காக தாங்க ட்ரை பண்ணேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம். சூப்பராகவே வந்திருந்தது. கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஏதாவது ரவுண்டாக இருக்க சிலிண்டர் டைப்பில் இருக்க இதில் வந்து போட்டு நீங்கள் அந்த ஷேப் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி உருட்டி, அப்படி இல்லையா நம்ம வந்து ஊதுவத்தி எப்படி எடுப்போம் இல்லைங்களா, சாம்பிராணி ஊதுவத்தி, அந்த மாதிரி போட்டிங்கனாலும் பரவாயில்ல. சூப்பராகவே வந்தது. இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நல்லா கூராக பண்ணிக்கிங்க. ஸோ வேஸ்ட்டான ஃப்ளவர்ஸ் செய்யும். அப்படி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அதாவது ரோஸ் மாதிரி நல்ல வாசனை, இந்த பட்டன் ரோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்லாம் இன்னும் நல்ல வாசனை தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை, வேப்பலை, துளசி, இது எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும். பாருங்கள் சூப்பரான சாம்பிராணி வத்தி தயாராகியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணணுங்க. ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். ஷேப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த ஃப்ளவர்ஸ் எதுவும் போடாத வந்து வெறும் வேப்பில், அப்புறம் பார்த்திங்கன்னா துளசி வச்சு கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கற்பூரம் கம்மியாக இருந்ததுனால டக்குன்ட்டு நார்மலாக எரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. அதனால கற்பூரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் மணமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இதை வெயிலில் வச்சு எடுத்துடலாங்க. நான் ஒரு 2 days வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சு ஏற்றி பார்த்தேன். ஸோ அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன்.
இதுக்கப்புறமேட்டா 2 டேஸ் கழிச்சு தான் இந்த மாதிரி நல்லாவே காஞ்சிருந்தது. ஸோ இதை வந்து நம்ம ஏற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஏற்றி பார்த்தேன். சூப்பராகவே வந்ததுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய அந்த ஏலக்காய்லாம் போடும்போது வாசம் வந்து செமையாக வருது. லவங்கம் இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா வாசனையும் சூப்பராக இருக்குது. நெய்யை வந்து போடும்போது ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலேயே கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு 1 ஸ்பூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக்குக்காக தாங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது கூடவே பார்த்தீங்கன்னா பப்பாயாவை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தோல் நீக்கிட்டு பப்பாயாவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திங்கன்னா ஃபேஸ் பேக்குக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான ஹேர் பின்னையும் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு ரவுண்டாக இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக வந்து பார்த்திங்கன்னா வால் பேஸ்ட் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் வரும். அப்படி இல்லைன்னா அட்டை போடுற கவர் அந்த மாதிரி இல்லாமல் வரும். இல்லை ஊதுவத்தியில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மேல் அட்டையை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறதுல இப்போ இந்த வேஸ்ட்டான ஹேர் பின்ஸை வந்து இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்குங்க. வேஸ்ட்டை வச்சு நம்ம நல்லா ரீயூஸ் பண்ணிக்கலாங்க நிறைய திங்ஸை. அதில் ஒன்று தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிறேன். ஹேர் பின்க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வளையல், வேஸ்ட்டான மெட்டல் வளையல் இருந்தால் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அதை கூட இந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்குங்க. இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து கிளிட்டர் அந்த பேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒட்டிடலாம். இல்லைனா கிஃப்ட் கவர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டினீங்கன்னா கூட லுக்காக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்காக அப்படியே இந்த கார்ட்போர்டு இதுவில் செஞ்சு காமிக்கிறேங்க. ஸோ இந்த பின் எல்லாமே மேலே இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கேப்பில் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நான் ஒரே ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஆணியில் மாட்டுறதுக்காக மிடில், அதாவது எல்லாத்துக்கும் கார்னர் மிடிலில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பெருசாக கொஞ்சம் போட்ட பிறகு ஆணியில் வந்து நம்ம மாட்டி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து இந்த மாதிரி கரண்டிங்கெல்லாம் மாட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை செயின் மாட்டி வைக்கலாம், கீ செயின்ஸ் மாட்டி வைக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேலே ஏதாவது ஒரு ஃப்ளவர்ஸ் கூட வைக்கலாம். அப்படி இல்லையா இந்த மாதிரி பெரிய கரண்டி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததுக்கு போயிடலாம் வாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு தாங்க. வாழைத்தண்டு கட் பண்ணும் போதும் வாழைப்பூ கட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிங்கன்னா கலர் வந்து சீக்கிரத்தில் மாறிடும். அந்த மாதிரி மாறாத இருக்கிறதுக்கு நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா கலர் மாறாது. வாழைப்பூவாக இருக்கட்டும், வாழைத்தண்டாகவும் இருக்கட்டும். இந்த டிப்ஸையும் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அடுத்ததுக்கு போயிடலாம். மூட்டு வலி இருக்குது அப்படின்றவங்க இந்த குப்பைமேனி இலையை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து தேங்காய் எண்ணெயோட கலந்து கொதிக்க வச்சு அதை வடித்து அந்த எண்ணெயை வந்து காலுக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மூட்டு வலி எல்லாம் குணமாகும். ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகள் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும் போது போய் விசிட் பண்ணுங்கள். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வகைகளோடு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும். Thank you for watching friends. Bye.